اللهم صل على سيدنا شفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله. ஹதீஸ் குதுஸி இப்படி இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹு ஹிஸ்னி ஃபமன் தஹலஹா அமீன மின் ஆதாபி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எனது கோட்டை. யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய கோட்டை. ஒவ்வொரு அரசனுக்கும் கோட்டை இருக்குதா இல்லையா? அந்த கோட்டை எதுக்காக? அரசர்கள் கோட்டை கட்டியிருப்பாங்களா இல்லையா? எதுக்கு கோட்டை கட்டுவாங்க? பாதுகாப்பாக இருக்கிறது. அவர்கள் அரண்மனை கோட்டைக்குள்ளே தான் இருக்கும், படைகள் இருக்கும். கோட்டைகள் எதுக்குன்னா படைகளை பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கு. அரண்மனை பாதுகாப்புக்கு தான் கோட்டை. அப்போ அரசனுடைய பாதுகாப்பு, அரசனுடைய மந்திரிகள், அமைச்சர்கள், ஊழியர்கள், தளபதிகள், படைப்பிரிவு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு என்னது? அந்த கோட்டை. மக்களும் இருப்பாங்க. தேவையான மக்களும் கோட்டைக்குள்ளே இருப்பாங்க, வெளியிலையும் இருப்பாங்க. ஆக கோட்டை என்பது எதுக்கு? பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய கோட்டை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய கோட்டை. எல்லா ராஜாவுக்கும் கோட்டை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கோட்டை இருக்குது. என்னுடைய கோட்டை என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பே இல்லையா? அல்லாஹ் தன்னை பாதுகாத்துக்கிறதா கோட்டை கட்டியிருக்கிறானா? அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பாதுகாப்பு தேவையில்லை. மனிதர்களுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ்வுக்கு மந்திரிகள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை, தளபதிகள் இல்லை. வேறு யாரும் குடிமக்களோ வேலைக்காரங்களோ. அல்லாஹ்வுக்கு வேலைக்காரங்களா? யார் அங்கே அப்படின்னு ஒன்று 10 பேர் ஓடி வர்ற மாதிரி அல்லாஹ்வுக்கு யாரும் இருக்கிறாங்களா? யார் அங்கே அப்படின்னு ஒன்று ஓடி வருவாங்க. அப்படின்னா வேலைக்காரங்க அல்லாஹ்வுக்கு இல்லை. இப்போ எதுக்கு கோட்டை? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது அவனுடைய அடிமைகள். இப்போ அடிமைகளை பாதுகாப்பதற்காக நமக்காக அல்லாஹ் கோட்டை கட்டியிருக்கிறான். நமக்காக ஒரு கோட்டை கட்டி. அது என்ன கோட்டை? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கோட்டை. இப்போ வேற கோட்டையே கிடையாது. அல்லாஹ் நமக்கு எந்த கோட்டையை கட்டியிருக்கிறானோ அந்த கோட்டையில் தான் நமக்கு பாதுகாப்பு. மற்றவங்க நாமளாக ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இது எனக்கு பாதுகாப்புன்னா அது என்ன ஆகாது? அது பாதுகாப்பாக ஆகுமா? பாதுகாப்பாக ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹு ஹிஸ்னி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய கோட்டை. வமன் தஹலஹா யார் அதிலே நுழைந்து விட்டார்களோ, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நுழைந்து விட்டார்களோ, அமீன மின் ஆதாபி அவர்கள் என்னுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்றுவிட்டார். ஒரு கோட்டைக்குள்ளே போனால் பாதுகாப்பு வேணும்ல. எதை கொண்டு பாதுகாப்பு? எதிலிருந்து பாதுகாப்பு? கோட்டைக்குள்ளே போயிட்டால் எதிரிகள் வராமல், எதிரிகளுடைய தாக்குதல் இல்லாமல் பாதுகாப்பு கிடைக்கும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள்ளே போயிட்டால் அல்லாஹ்வுக்கு எதிரிகள் யாரும் தாக்குறதுலாம் யாரும் முடியாது. இப்போ யாரிடமிருந்து பாதுகாப்பு? அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்புன்றோம். என்னுடைய வேதனையிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? பாதுகாப்பு பெற்றுவிடுவீங்க.
அந்த கலிமாவை அல்லாஹ்தாலா அல்லாஹ்வும் ரசூலும் அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல வகையில் சொல்லி சொல்லி நமக்கு விலக்கி தராங்க. ஆனால் நம்ம உலமாக்கள் யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. உலமாக்கள் கலிமாவை பற்றி என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, தூக்கி போட்டாங்க ஓரமாக. எங்கே கிடக்குதுன்னே தெரியல. நம்ம பிறக்கும்போது பிறந்து மக்தப் போகும்போது ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் சொல்லி கொடுத்து அதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசி மூச்சு விடும்போது அப்போ என்ன சொல்லிடுங்க, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிங்கன்னா சொர்க்கம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இடையிலலாம் அது ஒன்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றும் தேவையில்லை. இடையில வேறு வேலைகள் கிடக்குது. இப்போ அல்லாஹ்வும் ரசூலும் எதை வர்ணிச்சாங்களோ, எதை பற்றி சொன்னாங்களோ இல்லையோ, கலிமாவை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கிறான். எதை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க, கலிமா. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், கலிமா ஒரு மரத்தை போல. கலிமா அது பிரம்மாண்டமான மரம். மசலு கலிமத்தின் தொய்யிபத்தின் ஷஜரத்தின் தொய்யிபத்தின். அது ஒரு பிரம்மாண்டமான மரம். அதனுடைய கிளைகள் வானத்தில் உயர்ந்து நிற்கும், வானமளவுக்கு பெருசாக இருக்கும். வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்திருக்கும். அது எல்லா நேரமும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம்தான் களிமான்றான்ல. ஒரு பக்கம் மரம்ன்றான், ஒரு பக்கம் கோட்டைன்றான். களிமா தான் எல்லாம். அதான் அவுலியாக்கள் நமக்கு என்னதான் சொல்லித்தராங்க, கலிமாவுக்குள்ளே எல்லாம் அடங்கிருச்சு. கலிமாவுக்கு வெளியில் ஒன்றும் கிடையாது. கலிமாவுக்கு வெளியில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இந்த கலிமா தான். இந்த கலிமாவை நாம் பூர்த்தியாகிவிட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. சொர்க்கம் என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டா கை மேலே காசு. அப்படித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, போப்பா 10 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாமா? என்ன செய்யணும், வேலையை முடிச்சிட்டா உடனே கொடுக்கணும் தானே. இப்போ இங்கே இபாதத்தை செய்ய இப்போல்லாம் கிடைக்காது, வச்சுருக்குறோம், படு செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னது படுக பண்ணிக்கிட்டே இரு. எல்லாம் மோதா போய் அதுக்கு பிறகு வந்தோன்னே வெயிட் பார்த்து அதுக்கு பிறகு கொடுப்போம். இப்போ லா இலாஹா இந்த கலிமாவை நாம் பரிபூர்ணமாக அதை பூர்த்தி செய்தால் உடனடியாக நாம் எங்கே போயிடலாம், சொர்க்கத்திற்கு போயிடலாம். அதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம மோத்தா போகணும், எல்லாம் இந்த துனியாவை அழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு தான் சொர்க்கம் இல்லை. இப்போவே சொர்க்கத்தை என்ன செஞ்சிடலாம், பார்த்து விடலாம். கலிமாவின் மூலமாக நமக்கு என்னது, உடனடி சொர்க்கம். அது சொர்க்கம் ஒன்றுமே அதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. அதெல்லாம் போக வரப்போகுதுன்னா தான் அது சோர்வாயிருது. இப்போவே என்னது வந்துருச்சு கிடைக்கும்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், உற்சாகம் வந்துடும், சந்தோஷமாக அப்படியே சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்கிறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். சொர்க்கத்தில் உடனே என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாருன்றாங்க. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் இந்த கலிமாவின் மூலமாக நாம் சொர்க்கவாதிகளாக ஆகலாம். நம்ம என்ன செய்யலாம், நம்ம சொர்க்கவாசி. சொர்க்கவாசினா என்ன, சொர்க்கத்தில் இப்போவே நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். எதை கொண்டு, கலிமாவை கொண்டு.
ஆனால் அதுக்கு சரியான முயற்சி. கலிமாவை நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில் சம்பாதிக்கணும். உடனே கிடைக்கும். அல்லா தௌஃபீக் செய்வானா. அப்போ அது என்ன? அந்த கலிமாவை கலிமாவாக நாம் என்ன செய்யணும்? விளங்கணும். அதில் உள்ளதை உள்ளபடி விளங்கணும். அப்படியே குழப்பி உருட்டி பிரட்டி அப்படியே அதை என்ன செய்கிறது? எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலப்படமாக்கிடக்கூடாது. பியூர் களிமா. இந்த களிமாவில் வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. ஏற்கனவே இந்த களிமாவில் சொல்லிட்டான், தூய்மையானது. இது என்னது? இது பரிசுத்தமானது. இது எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சின்ன பிட்டு ஏதாவது சேர்ந்துட்டா கூட அது ரொம்ப அசுத்தமாக போயிடும். ஒரு பொருள் எந்த அளவுக்கு பியூராக இருக்குதோ அதில் லேசாக ஏதாவது ஒன்று சேர்ந்தால் கூட கலப்படம் என்னது? பெரிய கலப்படமாக போயிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ கலர் துணியில் ஏதாவது அழுக்குப்பட்டால் அந்த அளவு ஒன்றும் தெரியாது. அழுக்குப்பட்டால் எந்த அளவுக்கு கலர் டார்க்காக இருக்குதோ அந்த அளவுக்கு அது என்னது? ஒன்றும் தெரியாது. எந்த அளவுக்கு லைட் ஆகுதோ லைட்டாக அப்படியே வெள்ளை. இந்த வெள்ளையிலையும் நல்ல சுத்தமான பால் வெள்ளையாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சாலும் என்ன செய்யும்? அது ஒரு குறையா தெரியுமா இல்லையா? கருப்பு சட்டையில் உருண்டு பிறண்டா கூட ஒன்றும் தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு அது தூய்மையானதோ அந்த அளவுக்கு அதில் சின்ன விஷயமும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். சின்ன விஷயமும் தானே பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? பால் என்னது? தூய்மையானது. எல்லாம் சொல்கிறோமா இல்லையா? தூய்மையானது வெள்ளையா நல்லா தூய்மையாக இருக்கு. கண்ட பாத்திரத்தில் ஊற்ற முடியுமா? எந்த பாத்திரத்தில்? பாலுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும். அதில் தான் பாலை ஊற்றி என்ன செய்யணும்? காய்ச்சணும். வேறு பாத்திரத்தில் ஊற்றுனா எல்லாமே பாத்திரம் தானே, என்ன ஆயிரும்? உடனே காலி. ஏன்? பால் கெட்டதா தூய்மையானதா? அந்த அளவுக்கு தூய்மையானது. அதனால் அது என்னது? சீக்கிரம் அது சின்ன ஒரு விஷயம் கூட அதை என்ன செஞ்சிடும்? பாதிச்சிடும். அப்போ தூய்மையாக இருக்கும் நிலையில்தான் அதுக்கு சக்தி. அது அதுவாக இருக்கும். இல்லாட்டி அது என்ன செஞ்சிடும்? மாறிப்போம். இப்போ அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், கலிமா தையிபா, இது பரிசுத்தமானது. இது பரிசுத்தமானது. தொழுகை அல்லாஹ் தையிபான்னு சொல்லலை, ஸலாத்துன் தையிபா, பரிசுத்தமான தொழுகை. நோன்புக்கு அல்லாஹ் சொல்லலை, சோமுன் தையிபுன் அப்படி அல்லாஹ் சொல்லலை. ஏன்னா அதிலலாம் கலப்படம் வரும். இப்போ கலிமா தையிபா இதுதான் தானும் சுத்தமாக இருந்து அடுத்ததையும் சுத்தப்படுத்தும். ஆனால் சுத்தமாக இருந்து, அப்போ கலிமாவும் சுத்தமாக இருக்கணும், அதை கொண்டு சுத்தப்படுத்தணும். கலிமாவே சுத்தமாக இல்லைன்னா அது எப்படி சுத்தப்படுத்தும்? சோப்பு சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் சுத்தப்படுத்தும். சோப்பே நஜீஸில் செஞ்சுருக்குறான், அது சுத்தப்படுத்துமா? இங்கே மாட்டு மூத்திரம், அவங்களுக்கு பரிசுத்தம். மாட்டு மூத்திரத்தில் நான் என்ன செஞ்சுருக்குறோம்? சோப் செஞ்சுருக்குறோம். எல்லாத்துக்கும் கோமியம் தேய்ங்க, எல்லா நோயும் சரியாக போயிடும் அப்படின்னா அதை அந்த சோப்பை போட்டு குளிச்சுட்டு ஜும்மாவுக்கு வந்தால் ஜும்மா கூடுமா? இல்லை துவைக்கிற சோப்பில் இந்த சோப்பில் மாட்டு கோமியம் இருக்குது, நல்லா அழுக்கு போகும், இதை வச்சு என்ன செய்யுங்க, துணியெல்லாம் துவைங்க அப்படின்னா அது துணி சுத்தமாகுமா? அசுத்தமாகுமா? அசுத்தமாக.
அப்போது சுத்தப்படுத்த வேண்டுமானால் முதல்ல அது சுத்தமாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்போ களிமா சுத்தமானது. அல்லாஹ் சொல்கிறான் களிமா பரிசுத்தமானது. அது பரிசுத்தத்தை கொடுக்க வேண்டுமானால் அதில் எந்த கலப்படமும் வரக்கூடாது, அதில் கூடுதல் குறைவு வரக்கூடாது. நாமளாக எதையாவது என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு அது தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது நம்மை தூய்மைப்படுத்தும். அப்போ என்னது? களிமாவுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அதுக்கு சரி உள்ளது உள்ளபடி கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டவும் கூடாது. அப்போ தான் அதனுடைய சொந்த நிலையில் அது இருக்கும். கூட்டினாலும் என்ன ஆயிரும்? மாறி போயிடும். குறைச்சாலும் மாறி போயிடும். அப்போ லா இலாஹா வணக்கத்திற்கு தகுதியானவன் எங்கே வந்துச்சு? இங்கே வணக்கத்திற்கு தகுதியானவன் லா இலாஹா வணக்கத்திற்கு தகுதியானவன் வார்த்தையே இதில் இல்லை. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு விளக்கத்துக்காக சொல்லப்பட்டது, அது தவறு இல்லை, நம்ம விளங்குறதுக்காக சொல்லப்பட்டது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இப்போ என்ன? இலாஹு என்பதற்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் அர்த்தம் வச்சுட்டாங்க. இலாஹுக்கு வணக்கத்திற்கு தகுதியானவன். இலாஹுக்கு நேரடி அர்த்தம் வைக்கலை. இலாஹுக்கு அர்த்தம் வைக்கலை. அதே மாதிரி அல்லாஹ்விற்கு அர்த்தம் வைக்கணும், அதுக்கு அர்த்தமே வைக்கலை. அல்லாஹ்விற்கு அர்த்தமே வைக்கலை. இதுக்கு அர்த்தத்தை என்ன செஞ்சாச்சு? விலைக்கு தரன்ற அடிப்படையில் கொஞ்சம் விலைக்கு தந்துட்டாங்க. அப்போ அதனால் என்ன ஆகிப்போச்சு? அதனுடைய உண்மையான அர்த்தம், சரியான அர்த்தம் விளங்காமல் போயிடுச்சு. சரியான அர்த்தம் மாறி போயிடுச்சு. அப்போ அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இறைவன். இலாஹ்னா என்னது? இறைவன். இறைவனை வணக்கத்துக்கு தகுதியானவன் தானே, அதனால் நான் வணக்க தகுதியானவன்னு சொன்னோம். ஏன் இறைவனா புரியத்தானே செய்யுது, ஏன் உனக்கு தகுதியானவன்னு வைக்கிறீங்க? ஏன்னா குழந்தைங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிக்கலாம், ரைட்டு. நம்ம அதை ரொம்ப அவங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு அவங்க தப்பு அப்படி நம்ம அது நமக்கு வேலை இல்லை. ஏன்னா அவங்க சில காரணங்களுக்காக சொல்லியிருக்கிறாங்க, ரைட், எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ சின்ன பிள்ளைங்க கேட்குதுங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடிக்குதுங்க, நான் அம்மா நீ அப்பா, அம்மா அப்பா விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுதுங்க. அது என்ன? அப்பா நீ போய் சம்பாரிச்சிட்டு வா. அப்பா என்ன செய்கிறார்? போய் சம்பாரித்து கடையில் வாங்கிட்டு வர்றாரு. அம்மா என்ன சமைக்கிறாங்க, நான் சமைக்கிறேன், நான் தான் அம்மா, நான் சமைக்கிறேன், வீட்டு வேலைலாம் பார்க்குறேன். இப்போ அந்த பிள்ளைங்களுடைய விளக்கம் அவ்வளோதான். ஆனால் உண்மையில் அம்மா அப்பா என்று சொன்னால் அந்த பிள்ளைங்க விளங்குன விளக்கம் தானா? அதையும் தாண்டி எவ்வளவோ பொறுப்புகள், கடமைகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்குதா இல்லையா? அது மாதிரி கல்யாணம் அப்படின்னா பிள்ளைங்க என்ன நினைக்கும்? மாலை போட்டுப்பாங்க. இது மாலை போட்டால் பிள்ளைங்க என்ன சொல்லுங்க? கல்யாணம் என்ன? அப்போ அதனுடைய விளங்காத காலத்தில் ஒரு அர்த்தம் சொன்னோம், அது வேற. அதனால் அது என்ன கிடையாது, தப்புன்றது கிடையாது. ஆனால் உண்மையான அர்த்தத்தை சொல்லணுமா இல்லையா? அது வாழ்க்கை மௌத்து வரைக்கும் அதே அர்த்தத்திலே ஓட்டிட்டா அப்போ என்ன ஆச்சு? அப்போ அது தவறாக போச்சு. அது ஏதோ ஒரு காலத்துக்கு சொன்னோம், புரியாத நேரத்துக்கு சொன்னோம், ஆரம்ப கட்டத்துக்கு சொன்னோம், சரிதான். ஆனால் அதையே வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டா அது என்ன ஆகாது? அது தவறு, அது பொய்யா போயிடும். அப்போ அது மாதிரி தான்
இப்போ வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னோம். ரைட்டு, அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு புரியாது அல்லாஹ்னா யார், எங்கே இருக்கிறான், அவன் நம்ம கூட தான்ப்பா இருக்கிறான், அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன செய்யாது, அது எப்படி என் கூட இருக்கிறான், நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்ன, அது சரியாக புரியாது. அதனால் அல்லாஹ்னு இருக்கிறான், அவன் தான் வணக்கத்திற்குரியவன். வேறு ஏதாவது வேறு இப்போ மற்ற மதங்களுடைய கடவுள்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா, பிள்ளைங்க பேசிக்கிறோங்க, எங்கள் கடவுள் ஏசுங்க, ஜீசஸுங்க அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். ஒரு பிள்ளை சொல்லும், இப்போ ஸ்கூலுக்கு போனால் எங்கள் கடவுள் வந்து முருகனுங்க, எங்கள் கடவுள் வந்து விநாயகர் அப்படின்னு வந்து சொல்லும். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது இந்த குழந்தைங்க எங்கள் கடவுள் அப்போ யார், அப்போ நம்ம கடவுள் அல்ல. அப்படி ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காக நம்ம என்ன சொல்கிறோம். ஆனால் அதுவே என்னது, இப்போ பெரிய ஆளுக்கும் அதே தான் அப்படின்னா அது என்ன, குழந்தைக்கு சொன்னது குழந்தைக்கு அவ்வளோதான். பெரிய ஆள் ஆகும் பொழுது உண்மையான அர்த்தம் என்ன செஞ்சிடணும், வந்துடணுமா இல்லையா? அப்போ உண்மையான அர்த்தம் என்ன, நம்முடைய கடவுள் யார்னா, நம்முடைய கடவுள் தான் நம்முடைய கடவுள். என்னது, நம்முடைய கடவுள் தான். அல்லாஹ்னு ஒரு கடவுள் என்னது தனியா, அல்லாஹ் என்று சொன்னால் அரபியில் இறைவன் அர்த்தம், அவ்வளோதான், என்ன கிடையாது. அவங்க சொல்கிறது மாதிரி ஜீசஸு, முருகன், சிவன், விநாயகன், புத்தர் இப்படிலாம் சொல்கிறது மாதிரி அல்லாஹ்னு யாரோ ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரை தான் வணங்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லலை. யார் கடவுளோ, யார் இந்த வானம் பூமியை படைத்தாரோ அவரை வணங்கணும், அவ்வளோதான். அவருக்கு பேரெல்லாம் தேவையில்லை. எதுக்கு பேர் வைக்கணும், அவருக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமா? நாங்கள்லாம் சேர்ந்து கடவுளுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், எதுக்குங்க பேர் எதுக்கு? 10 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியாது, தனித்தனியாக பேர் இல்லாட்டி எப்படி கூப்பிடுறது, 1 2 3 அப்படி தான் கூப்பிடணும். அதுக்காக தான் என்ன செய்கிறோம், பேர் வைக்கிறோம். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அபுபக்கர், உமர், உஸ்மான். எதுக்கு பேர் வைக்கிறோம்? பேர் வச்சோன்னு டக்குனு அவர் அபுபக்கரா, அப்துல்லாவா? அதுக்கு தான். இருக்கிறதே ஒருத்தன் தான், அவனுக்கு எதுக்கு பேர்? இருக்கிறதே எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் இருக்கிறான், அப்புறம் எதுக்கு பேரே தேவையில்லையே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், பேர் வேணால் வச்சுக்கலாம், பேர் வைக்காமலும் இருக்கலாம். இதே 4 நாய் இருக்குதுன்னா அப்போ ஒரு பேர் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். என்னது, 4 நாய் இருக்குது, அப்போ என்ன செய்யணும், டாமி, டைகர், லயன் அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுட்டோம்னா, டாமி சாப்பிடுச்சா கேட்கலாம். இல்லாட்டி என்ன பண்ண முடியும், வெள்ளை நாய், பச்சை நாய், கருப்பு நாய் அது சாப்பிடுச்சா, அது கொஞ்சம் நல்லா இல்லை, சரி ஒரு பேர் வச்சுருவோம். 4 பேர் இருக்கிறானுங்க, இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிட்டோம்னா நமக்கு என்னது ஈஸியாக இருக்கும். இருக்கிறதே ஒரு ஆள் தான், பேர் வச்சுக்கலாம். ஒரு ஆள் இருந்தாலும் பேர் வைக்காமல் இருக்கிறது, பேர் வச்சுப்பாங்க, அது தேவையில்லைல்ல. அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவன் இறைவன் யாரு தான், அவன் ஒருவன் தான். அவன் யாரு தான், ஒருவன் தான். அப்போ அவனுக்கு என்னது, பேரே தேவையில்லை. அப்போ அல்லான்றது இறைவனுடைய பேர் இல்லை, இறைவனுக்கு அரபியில் அல்லான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை என்ன விளங்கிட்டாங்க, இறைவனுடைய பேர் அல்லாஹ், இறைவனுடைய பேர் அல்லாஹ். அதான் பிரச்சனையாக போச்சு. இப்போ நீங்கள் இறைவனுக்கு என்ன பேருங்க வச்சு, நாங்கள் எங்கள் இறைவன் பேர் சிவன், எங்கள் இறைவன் பேர் முருகன், எங்கள் இறைவன் பேர் விநாயகன், எங்கள் இறைவன் பேர் இயேசு. உங்கள் இறைவன் பேர், எங்கள் இறைவன் பேர் அல்லாஹ். எங்கள் இறைவனுக்கு பேரே இல்லைங்க, என்ன சொல்லணும், எங்கள் இறைவனுக்கு இறைவன் தான் இறைவன். நாங்கள் இறைவனை தான் வணங்குறோம், நாங்கள் யாரை தான் வணங்குறோம். இது எவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்குது. இது யாராவது மறுக்க முடியுமா? சிவன் தான் வானத்தை படைச்சான்னு சொன்னால் எப்படிப்பா சிவன் தான் படைச்சான்னு எப்படி சொல்கிற, என்ன இப்படி பார்த்தியா சொன்னாங்க, சொல்கிறோம். இறைவன் தான் வானத்தை படைச்சான்னா எப்படி சொல்கிற, கேள்வி வருமா? இப்போ இறைவன் படைக்காட்டி வேறு யார் படைச்சா? எவன் படைச்சானா அவன் தான் இறைவன். இங்கேருந்து அப்படி போ, அங்கேருந்து இப்படி வா, அவ்வளோதான். என்ன
இப்போ வந்து இல்லை ஜீசஸ் தாங்க படைச்சாரு அப்படின்னா நீ பார்த்தியா ஜீசஸ் தான் படைச்சாருன்னு பார்த்தியா? அப்போ இறைவன் தான் படைச்சான்னு சொன்னால் அதில் யாராவது கேட்க முடியுமா? கடவுள் படைத்தார் அப்படின்னா அது யாரும் கேட்க முடியுமா? யாரும் கேட்க முடியாது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ கலிமாவுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லிக் கொடுக்கும்போது ரசூலா இப்படி அல்லான்னு ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் தான் இறைவன், அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க? ரசூலா அப்படியா சொல்லியிருப்பாங்க? ஏன்னா அல்லானா இறைவன்றது அரபி பேசுகிற ரசூலாவுக்கு தெரியாதா? நமக்கு தான் தெரியல. யாருக்கு தெரியாது? ரசூலாவுக்கு தெரியாதா? சஹாபாக்களுக்கு தெரியாதா? அப்போது அவர்கள் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் விளங்கின அர்த்தம் இல்லை அப்படின்றது இப்போ இதாக போச்சா? அப்போ ரசூல்லா சொன்னது வேற, நாம் சொன்னது கலிமாவிலேயே நம்ம என்ன ஆகிட்டோம்? மாறி போச்சு. அப்புறம் எப்படி தீன் இருக்கும்? இப்போ ரசூலுல்லா எப்படி விளங்கி சொன்னார்களோ, சஹாபாக்கள் எப்படி விளங்கி சொன்னார்களோ, அப்படி விளங்கி சொன்னால்தான் நாம் இதை கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாகுவோம். நாம் ஒரு அர்த்தத்தில் விளங்கி சொன்னால் நாம் கலிமா அவர் சொன்ன மாதிரி சொன்னவங்களாகுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானா இல்லை, இலாஹ்னா இறைவன், இல்லானா தவிர, அல்லானா இந்த இறைவன். இலாஹில் அதே இலாஹு தான், ஃபஸ்ட்டு இருக்கிற அதே இலாஹு தான் இங்கே இருக்குது. அதில் இலாஹில் அலிஃப்லாம் இல்லை, அல் இல்லை, இதில் அல் இருக்கு, அவ்வளோதான். அல் இல்லைன்னா என்ன அர்த்தம், அல் இருந்தால் என்ன அர்த்தம், அதுதான் இங்கே இப்போ விளங்க வேண்டியது. தமிழில் இதுக்கு சரியான வார்த்தை இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. த டிஹெச்இ தீன்னு சொல்லுங்கள், தேன்னு சொல்லுங்கள், அதுதான். அலிஃப்லாம் என்னது? த. தேவுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அர்த்தம் தான். அப்போ லா இலாஹா அப்படின்னு சொன்னால் அந்த இலாஹ அதில் வந்து அந்த ஜபர் வந்து இருக்குது. ஜபர் சேர வச்சு கூட அர்த்தங்கள் மாறும் அரபியில். லா இலாஹுன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேற, லா இலாஹ அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேற. இப்போ லா இலாஹ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தெளிவாக இருக்கு. எந்த இறைவனும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை. லா ரஜுல அரபியில் சொல்லுவாங்க, எந்த ஆணும் இல்லை. இல்லர் ரஜுல இந்த ஆணை தவிர. இந்த இதில் அர்த்தம் புரியுதா இல்லையா? ஒரு இடத்துல எல்லாம் வெறும் பொம்பளைங்களாம் இருக்கிறாங்க, ஆம்பளைங்களா இல்லை. யாராவது ஆம்பளைங்க இருக்கிறாங்களா கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த ஆம்பளை தவிர வேறு எந்த ஆம்பளையும் இல்லைங்க. இங்கே அர்த்தம் சரியா? வார்த்தை சொல்லாமா? இந்த ஆம்பளை தவிர எந்த ஆம்பளையும் இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? யாராவது பையன் சின்ன பசங்க யாராவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னா இந்த பையனை தவிர எந்த பையனும் இல்லை யூஸ் பண்ணுறோமா இல்லையா? அதே தான். இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை, இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. அப்போ இந்த இறைவன்னா யாரு? அப்போ தான் அறிவு வேலை செய்யும். இந்த இறைவன் யாரை சொல்கிறாங்க? அப்போ இந்த இறைவன் அவன் எங்கே இருக்கிறான்? எங்கேயோ இருக்கிறானா? இங்கே இருக்கிறானா? அவன் இங்கே தான் இருக்கிறான். அவன் எங்கே தான் இருக்கிறான்? அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். இப்போ இந்த இறைவன் என்று சொன்னால் அவன்தான் இந்த முழு உலகத்திலும் அவன் தான் இருக்கிறான். முழு உலகத்திலும் இங்கேயும் அவன் தான் இருக்கிறான். அவன் ஒருவனாக இருக்கிறான். எல்லா படைப்புகளாகவும் அவன் தான் வெளியாக இருக்கிறான். அப்போ இந்த இறைவனை தவிர எங்கேயோ இருக்கிற இறைவன் இல்லை. அப்போ இந்த இறைவன் எப்படிங்க நம்ம சொல்கிறோம்? இந்த இறைவன் எப்படிங்க நமக்கு தெரியுது? படைப்புகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படைத்தவன். ஆமாம், யாரை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? படைப்புகள் இருக்குதா? அப்போ படைத்தவன் இருக்க தானே செய்யும். அந்த வெளிச்சம் இருக்குது, கரண்ட் இருக்க தானே செய்யும். கரண்ட் கண்ணுக்கு தெரியல, கரண்ட் இருக்குதா அப்படின்னா இருக்குது.
கரண்ட்டு இருக்குதா இல்லையா? ஏதோ என்ன தொட்டு பார்த்தீங்களா? கடிச்சு பார்த்தீங்களா? எது சொல்கிறீங்க கரண்ட் இருக்குது? இதோ ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, அப்போ என்னது? கரண்ட் இருக்குது. அப்போ இறைவன் இங்கே இருக்கிறான் என்பதற்கு தான் படைப்புகள் இருக்குதா? இதெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குதே. அப்போ எங்கேயோ 7 வானத்துக்கு மேலே அரிசிக்கு மேலே உட்காந்துருக்கிறான். இங்கே யாரும் இல்லை, அவன் இல்லை அப்படின்னா இந்த கலிமாவை என்ன செய்ய முடியாது? அர்த்தம் வைக்கவே முடியாது. அப்போ லா இலாஹா இறைவனே இல்லை, எந்த இறைவனும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை. இல்லல்லாஹ் இந்த இறைவனை தவிர. எந்த இறைவனை தவிர? இந்த இறைவனுக்கு. இந்த இறைவனை எங்க? அவன் எங்கும் நிறைஞ்சு இருக்கிறான். அவன் எங்கும் நிறைந்து இங்கே இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவன் தான் என்ன செய்கிறான்? இருக்கிறான். இப்படி தூய்மையாக இப்போ நமக்கு இதில் அர்த்தம் வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அந்த இதுக்கு மாற்றமாக நம்ம எதுவும் சொல்லிட்டு இருக்கிறோமா? அந்த அர்த்தமும் இதுக்குள்ளே வந்துருச்சா இல்லையா? ஏதாவது மாற்றம் இருக்குதா? எந்த மாற்றமும் இல்லை. அதை நம்ம இல்லை அல்லாஹ்வை தவிர மற்றவங்கள கூட வணங்கலாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்படி சொல்லலை, அதே தான். ஆனால் அதை விட இன்னைக்கு இப்போ அர்த்தம் என்னது? தெளிவாக இருக்குது. இன்னும் இது ரொம்ப தூய்மையாக இருக்குது. அப்போ இறைவன்தான் அவன் இங்கே தான் இருக்கிறான். அவன் எங்கே தான் இருக்கிறான்? இங்கே தான் இருக்கிறான். அவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். அவன்தான் எல்லா படைப்புகளாக இருக்கிறான். அவன்தான் நானாகவும் இருக்கிறான். அவன்தான் என்ன செய்கிறான்? நானாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லா எனது கோட்டை, லா இலாஹ இல்லல்லா என்னுடைய கோட்டை. யார் அதில் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் என்னுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். அப்போ என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்ல நுழையணும்னா எப்படி நுழையிறது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கிறது, அதை விளங்கி ஏற்றுக்கிறது. எல்லாமே அல்லாஹ் தான் இருப்பது, எல்லாமே அல்லாஹ் தான் என்று நாம் விளங்கிவிட்டால் அல்லாஹ்வுக்குள்ளே நாமளும் நுழைஞ்சிட்டோமா? நம்ம நுழைஞ்சிட்டோமா இல்லையா? இன்னொரு இறைவன் இல்லை, ஒரு இறைவன் தான். அப்போ நான் இறைவன் இல்லை, அவன் இறைவன் இல்லை, நீ இறைவன் இல்லை, அது இறைவன், எதுவும் இறைவன் இல்லை. இறைவன் ஒருவன் தான். அப்போ அந்த ஒருவனில் எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம்? உள்ள வந்து விட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நாம் என்ன செஞ்சிருவோம்? பாதுகாப்பு பெற்று விட்டோம். இதை விளங்கி சொன்னால் அல்லாஹ்வுக்குள்ளே நாம் நுழையணும். கலிமாவுக்குள்ளே நுழையிறதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமா? இப்போது அது சரியான அர்த்தம் வந்துட்டா இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எங்கே நுழைஞ்சிட்டோம்? அப்போ அல்லாஹ்வில் நாம் நுழைஞ்சிட்டோம். அவன் தான் இருக்கிறான். அவன் ஒருவன் தான் எல்லாத்துலேயும் இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான், ஒட்டுமொத்தமாக அவன் தான் இருக்கிறான். அப்போ நாம் அவனில் ஒரு பகுதி மாதிரி இருக்கிறோம். பகுதி இல்லை, பகுதி மாதிரி இருக்கிறோம். அவனுக்குள்ளே இருக்கிறோம். யாருக்குள்ளே இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமா? அப்போ நமக்கு என்ன கிடையாது? அல்லாஹ்வுடைய வேதனை கிடையாது. அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிரும்? சொர்க்கம் கிடைச்சிரும். அப்போ இதை சரியாக விளங்கணும். இந்த கலிமாவை என்ன செய்யணும்? விளங்கி புரிந்து சொல்லணும். லா இலாஹா எந்த இறைவனும் இல்லை, இல்லல்லாஹ் இந்த இறைவனை தவிர. அப்போ இந்த இறைவன் யார்? அவன் எங்கும் நிறைந்து ஒருவனாக இருக்கிறான். எங்கும் நிறைந்து ஒருவனாக, அவனில் எல்லோரும் அடக்கும். நாங்கள் நான் வேற அவன் வேற அப்படி இல்லை. எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அல்லாஹ்வுக்குள்ளே சேர்ந்துட்டோம். எல்லாரும் யாருக்குள்ளே உள்ள அடங்கிட்டோம்? அல்லாஹ்வுக்குள்ளே அடங்கிட்டோமா இல்லையா?
அல்லாஹ்வுக்கு வெளியில் ஏதாவது இருக்குதா? அல்லாஹ்வுக்கு வெளியில் எதுவுமே இல்லை. இப்போ அல்லாஹ்வுக்குள்ள முழுசாக வந்துட்டா அல்லாஹ்வுக்கு வேதனை வரப்போதா? அல்லாஹ் யாரும் வேதனை பண்ண முடியுமா? அப்போ எப்படி நமக்கு வேதனை வரப்போகுது? நான் தான் ஒன்றுமே இல்லையே, அவன் தானே இருக்கிறான், அவனுக்குள்ளே தானே இருக்கிறான், அப்புறம் எப்படி? இப்போ களிமா அது சரியாக விளங்கணும். களிமா என்னது? தூய்மை. இந்த தூய்மையை என்ன செய்யக்கூடாது? இப்போ நம்ம எதாவது சேர்த்துருக்குறோமா? ஏதோ ஒரு 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 வார்த்தை கூட்டிருக்கோமா, குறைச்சிருக்கோமா? அதில் உள்ளது உள்ளபடி, அவ்வளோதான். ஒரு வார்த்தை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. லா இலாஹ இல்லல்லா, இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை, அவ்வளோதான். இந்த இறைவனை தவிர அதை புரியணும், அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 4 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கக்கூடாது. இல்லை இருக்கிறத என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதில் உள்ளதை உள்ள அர்த்தத்தை சரியாக சொல்லி அதனுடைய விளக்கம் என்ன? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கி தான் சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்னதான் சொல்லியிருப்பாங்க? அதை விளங்கி தான் சொல்லியிருப்பாங்க. நாம் இன்னைக்கு எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? அல்லான்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் தாங்க கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லைங்க, அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? உலமாக்கள் வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய அல்லாமாக்கள் வரைக்கும், மர்சாக்கள்ல உஸ்தாதுமார்களா இருக்கிறவங்க வரைக்கும் அவங்களுடைய விளக்கம் என்னதான்? அல்லான்னு ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் தான் இறைவன். அப்போ இவங்க குரானும் விளங்கலை, ஹதீஸ். இவங்க அதுக்கப்புறம் என்னது குரானும் விளங்கும், ஹதீஸ் விளங்கும், என்ன விளங்கும்? ஒன்றும் விளங்காது. அப்போ பெரிய அல்லாமாக்கு பெரிய பெரிய தாடி தொப்பி, அப்படியே தாடி முட்டிக்கால் வரைக்கும் தொங்கும். பார்த்தா அவர் களிமா கேட்டால் தெரியாது. ஊர்பட்ட பையன்லாம் பேசுவாங்க, ஆனால் களிமாவில் ஒரு வார்த்தை கேட்டால் அவங்களால என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதில் அவங்களுக்கு ஆர்வமும் இல்லை. சொல்லி தரணும்னு கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. எங்களுக்கு தெரியாது களிமாவா? நாங்கள் தான் மர்சாலே மக்தபிலே படிச்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன இருக்கு களிமா? இப்போ உண்மையில் களிமா என்பது இப்போ தான் இது ஆரம்பமே தெரியாது. இன்னும் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ போகுது. இப்போ தான் நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். இதை நம்ம என்ன 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 செய்யலை, விளக்கம்லாம் சொல்லலை, வெறும் அர்த்தம். அந்த அர்த்தமே யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? சாதாரண மக்களை விடுவோம். மதரசால உஸ்தாதா இருக்கிறாங்களே, ஆலிம்களை எல்லாம் உருவாக்குறாங்களே, அவங்களுக்கே தெரியாது. ஆலிம்களை உருவாக்குற இந்த பிரின்சிபல் முதல்வர்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த மர்சாவுடைய முதல்வர், இந்த மர்சா முதல்வர், எந்த முதல்வருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமும் இல்லை. அப்புறம் எங்க இருக்கும் தீனு? ஏன்னா எங்களுக்கு தான் தொழுக தெரியுமா, நோம்பு தெரியுமா, என்ன மண்டையே இல்லை. அப்புறம் என்ன கையை வச்சு காலை வச்சு என்னத்த பண்ண போற? களிமாதான் தலை, தலையே காணோம். அப்புறம் எங்களுக்கு தான் கை இருக்குதே, கால் இருக்குதே, கண் இருக்குதே, வாய் இருக்குதே. அப்ப களிமா இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை, எதுவுமே. அவங்க நம்மள்ட்ட இதை வச்சுக்கிட்டு தொழுக, நீங்கள் என்ன வெறும் ஃபர்லு மட்டும் தான் தொழுகிறீங்க, சுன்னத்து மட்டும் தான் தொழுகிறீங்க, நஃபில்லாம் தொழுக மாட்டேங்கிறீங்க, இஸ்ராக் தொழுக மாட்டேங்கிறீங்க, தஹஜ்ஜுத் தொழ மாட்டேங்கிறீங்க. எப்பா நீ ஈமானே கொள்ளலை, இன்னும் நீ ஈமானே இல்லையே உன்ட்ட, அப்புறம் என்னது தஹஜ்ஜுத்? அல்லாஹ் இது சொன்னால் யார் அடிக்க வந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய அல்லாமா நாங்கள், எங்களை பார்த்து ஈமானே இல்லைன்றாருப்பா இவர்.
அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஃபத்வா கொடுத்துருவாங்க. ஃபத்வா குத்து, ஒரு முத்திரை குத்து. அவங்கள்ட்ட தான் இருக்குது எல்லா ஃபத்வாவும். அப்போது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. முதல் கோணல் ராக்கெட் போகுது, ஸ்டார்டிங்லேயே அப்படி கோணல் அப்படி இது பண்ணுறோம். அது போகுமா? அது ஸ்டார்டிங் தானே கோணல், அப்புறமா கரெக்டாக போயிடுங்க. ஸ்டார்டிங் கோணலாக போனால் அது பாட்டு கோணலாக தான் போகும். போக போக இன்னும் கோணலாகிட்டே தான் போகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தானேங்க கோணல் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஸ்டார்டிங் கோணலாக போச்சுன்னா எல்லாமே கோணல் தான். இப்போ அது மாதிரி களிமா இல்லை சொன்னால் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் ஒழிச்சு மறைச்சி நீங்களும் பெரிய அல்லா மக்கள் தான் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்காட்டி போ, என்ன வேணால் செஞ்சுக்கோ, நமக்கு ஒன்றும் இது கிடையாது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நாளைக்கு அல்லா கேட்கக்கூடாது, நான் உனக்கு தெரிஞ்சு ஏன் சொல்லலை அப்படின்னு அல்லா கேட்டான்னா, எல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன். நான் என்னால் யூடியூப்பில் தான் பேச முடியும், பேசி போட்டு விட்டேன். பார்க்குறவங்க பார்க்குறாங்க. ஏதோ என் கடமைக்கு நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். இதை போய் நான் ஊராக சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளால சக்தி இல்லை. அதனாச்சும் ஏதோ சொல்லலாம்ல, ஒன்றுமே சொல்லலை, என்ன நீ தெரிஞ்சுட்டு இப்படி நீ மறைச்சி வச்சுட்டியே அப்படின்னு நல்லா கேட்கக்கூடாது. அதான் சரி. யாரையும் குறை சொல்கிறதுக்கோ குற்றம் ஒரு நோயாளி வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து டாக்டர் சொல்கிறார், எப்பா பயங்கரமான நோய் இருக்குப்பா. என்னை பார்த்து நோயாளின்னு சொல்கிறியா? நான் பார்த்தா இப்படி இருக்கிற, என்னை பார்த்து நோயாளின்னு சொல்லி சண்டைக்காக வருவாங்க. என்ன செய்வாங்க? உண்மையான புத்திசாலியாக இருந்தா. அப்படியா, இத்தனை நாள் தெரியாமல் போச்சு டாக்டரு, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் புத்திசாலி. அதை விட்டு சண்டைக்கு வந்தால், இவ்வளோ நாளாக நான் இருக்கிறேன், இப்போ வந்தவன் நீ வந்துட்டு எனக்கு நோய் இருக்குன்னு சொல்கிறியா? உனக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன நோயின்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே நோயை உள்ளே வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது டாக்டருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு தெரியுது என்னது, உங்களுக்கு இந்த நோய் இருக்குது, பிளட் கேன்சர், அது அப்படியே அரிச்சிரும், பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி பார்த்துக்கோ. எங்கள் கடமை சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அடி பிடிச்சி நாமளே கட்டி கையை காலை கட்டி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி வாயில் மருந்தை ஊற்றி அப்படியே நம்ம பண்ண முடியும்? அப்படி ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லத்தான் முடியும். அது மாதிரி தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி சமுதாயம் இப்படி கேன்சர் தான். அப்படியே என்ன ஆகி போச்சு இன்றைக்கி, அப்படியே செல் அரிச்சு போச்சு. எல்லாம் அப்படியே வெளியே பார்க்குறதுக்கு அப்படியே செல் அரிச்சா வெளியே தெரியாது. வீடு பார்த்தா அப்படியே கம்பீரமாக பயங்கரமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாம் அரிச்சு எல்லாம் ஓட்டையாக போச்சு. இப்படி தட்டினோம்னா எல்லாம் கொட்டி போயிடும். இப்படி தட்டினா என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் பொதுன்னு கொட்டி பார்க்குற வெளியே எவ்வளோ அருமையாக இருக்குது, என்ன நீ வந்துட்டு இப்படி சொல்கிற. அப்போ இன்றைக்கி என்னது, களிமா இல்லை, ஈமான் இல்லை, அவ்வளோதான். ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்காட்டி போங்க, அவ்வளோதான் சொல்லிட்டோம். நேரடியாகவும் சில பெரிய பெரிய உலமாக்களே பேசியிருக்கிறோம், களிமாவை பற்றி பேசுவோம். அவங்க என்ன செய்யலை, தயார் இல்லை. எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இப்போ என்ன, அல்லாவே விளங்கலை அவங்க முதல்ல. அல்லா யாரு, அல்லா விளங்கிட்டு களிமா எப்படி விளங்கும்? அல்லாவும் விளங்கலை, அல்லாவை விளங்காட்டி களிமாவும் விளங்கலை. மற்றபடி எல்லாமே சட்டத்திட்டங்கள் பேசுறது அப்படி இப்படி. ஏப்பா ஒன்றுமே இல்லை, நீ சட்டத்திட்டம் பேசி என்ன பண்ண போகிற? பொண்ணே ஓடி போச்சு, சோறு ஆகிட்டு கிடக்குறாரு ஒரு பிரியாணி. ஏப்பா பொண்ணே அங்கே ஓடி போச்சு, பண்ண பிரியாணி ஆகிட்டு கிடக்குற. பொண்ணே இல்லை இங்கே, இல்லை மாப்பிள்ளை ஓடி போயிட்டேன், மாப்பிள்ளையே காணோம். இப்போ போய் பிரியாணி அவர் பாட்டுங்க பிரியாணி அப்படி பேச ஆகிட்டு உட்காந்துருக்குறாரு. அப்பா நிப்பாட்டுப்பா பிரியாணிய. கல்யாணமே நின்று போச்சு, அப்புறம் என்ன?
களிமாவே காணோம். அப்புறம் என்ன போய் நீ வந்து சட்டம் திட்டம் மசாயில், என்ன மசாயில்? முதல்ல களிமாவை சரி பண்ணு. இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்து முதல்ல அதை சரி பண்ணிட்டு முதல்ல பிரியாணி ஆக்கிடுவோம், அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையே தேடலாம். எங்கே கிடைக்காமலாம் போயிட போகிறாங்க, யாராவது 2 பேர் பிடிச்சி கல்யாணம் நடத்தி வச்சிடலாம். அது மாதிரி முதல்ல தொழுகை சரி பண்ணுவோம், நோன்பை சரி பண்ணுவோம், களிமாவை அப்புறம் பார்த்துக்கலாம். எப்பறம் பார்ப்பீங்க களிமா? மௌத்து நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடிஞ்சு போச்சு, சொர்க்கம் டைரக்ட் அடி ஓடி போயிடலாம். ஒன்றும் ஓட முடியாது. ஆளியால் சொல்கிறாங்க, களிமாவை சொல்லி மரணித்தாலும் நரகத்திற்கு தான் போவார்கள். அவுலியாக்களுடைய வார்த்தை. ஏன்னா விளங்கி சொல்லணும்ல, களிமா விளங்கவே இல்லையே. அப்படின்னா ஒரு காஃபிர் மூத்தா போகிறாரு, அவர்கிட்ட போய் களிமா சொல்லுங்க லா இலாஹா இல்லல்லாஹ்னு. அது சரி, என்ன போயிட்டு போகிற போகல, சரி களிமா சொல்லுவோம் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்கிறாரு, சொர்க்கம் போயிடுவார் அவர். விளங்கணும்ல, விளங்கி சொன்னா தானே சொர்க்கம். மூத்தா போகிற காஃபிர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார், சொர்க்கம் போவாரா? ஏன் சொர்க்கம் போக மாட்டார்? விளங்கலை. அதே தானே இங்கேயும். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான். அல்லான்னு ஒருத்தன் எங்கே இருக்கிறான்ப்பா? அல்லான்னு ஒருத்தன்லாம் கிடையாது. அல்லான்னு ஒருத்தன்லாம் கிடையாது. இறைவன் இருக்கிறான், அவன் எங்கும் இருக்கிறான், என்னோட இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி அவனை என்ன செய்யணும்? விளங்கணும். சாதாரண விஷயம் தானே. இது என்ன பெரிய ஞானம் வேணுமா? அப்போ அவுலியாக்களுடைய இது அப்படியே பயங்கரமாக அப்படியே மௌத்தா போகிற நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாருங்க, அவர் சொர்க்கம் பேர். அவங்களும் நிறைய தான் போவாங்கன்றாங்க. அப்போ உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். உண்மை என்னதான், பியூர் உண்மை கசக்கும், பொய் என்ன செய்யும்? இனிக்கும். எவ்வளோ பொய் சேருதோ அவ்வளோ இனிப்பாக இருக்கும். பொய் நல்லா ருசியாக நல்லா அலங்காரமாக இருக்கும். பொய் அப்படி நல்லா அப்படி பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். உண்மை வந்து எப்படி தான் இருக்கும்? அப்படி ஒன்றும் பெருசாக அப்படி அலங்காரமெல்லாம் இருக்காது. உண்மை நார்மலாக சாதாரணமாக தான் இருக்கும். உண்மை ஒன்றும் என்ன செஞ்சுக்காது, மேக்கப்லாம் போட்டுக்காது. உண்மை எளிமையாக இருக்கும். அப்போ இதில் இல்லை இப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் பண்ணாது. உண்மை ரசூலுல்லாஹ் சொன்னது, குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, உண்மை சத்தியத்தை பேசுங்கள், அது கசப்பாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, சத்தியத்தை பேசுங்கள்ன்றாங்க. அப்போ யார் பேசுகிறா? எல்லாம் இனிப்பாக பேசணும், இனிப்பாக பேசணுன்ட்டு எல்லாம் பொய் இதலாட்டம். எல்லா பயானும் என்ன தான் இனிப்பாக இருக்கணும், கேட்குறவங்களுக்கு அப்படியே ரசிக்கணும், ருசிக்கணும், அப்படியே அவங்க வந்து மெய் மறந்து போகணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியக்கூடாது. அப்படியே பேசி பேசி பொய் பித்தலாட்டம் எல்லாம் கட்டுக்கதை விட்டு அடிக்கிறது. தலையும் தெரியாது, வாழும் தெரியாது. அப்போ இஸ்லாம் என்பது விளையாட்டு இல்லை. விளையாட்டு கேலி கூத்தாக்கிட்டாங்க. கேலி கூத்தாக்கி அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ இஸ்லாம் என்பது ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. அது அந்த கடமையை, அந்த பொறுப்பை உணர்ந்து விளங்கி அதில் என்ன இருக்குது, என்ன அல்லாஹ் சொல்கிறான், என்ன ரசூல் சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறான், அதை சரியான முறையில் விளங்கி நாம் உண்மையான முஸ்லிம்களாக ஆகணும். அல்லாஹ்விடத்தில் உண்மையான முறையில் சரணடையணும், அல்லாஹ்வை உண்மையான முறையில் நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒப்படைக்கணும். அப்போ தான் நாம் முஸ்லிம்களாக ஆக முடியும். அப்போ களிமா இன்றைக்கி எங்கேயுமே இல்லை, அவ்வளோதான். அப்போ ஷேகுமார்கள் சொல்கிறாங்கன்னா எங்கேயுமே இல்லை, அவங்க சொல்லலை இவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும் இல்லை, சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை, சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. சொன்னாலும் அதை நிராகரிக்குது. இது என்ன, இது 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 சரி கிடையாது, இது அப்படி, இது இப்படி.
அப்படி தானும் வழிகட்டு மக்களையும் மற்றவர்களையும் வழிகெடுத்து இன்றைக்கு சமுதாயம் என்ன ஆகிப்போச்சு? மற்றவங்களை விடுவோம், முஸ்லீம் அல்லாதவர்களை விடுவோம், முஸ்லீம்கள் களிமா சொன்னவர்கள்ன்றவங்க களிமாவை என்ன செய்யலை, விளங்கவில்லை. களிமாவை விளங்காட்டி அப்புறம் எப்படி அது ஈமானாக ஆகும்? களிமாவை விளங்கி சொன்னா தானே. களிமாவுடைய இது என்னதான்? உள்ளத்தால் உறுதி கொண்டு வாயால் மொழிவது தான் கடமை. விளங்கவே இல்லைன்னா எப்படி உறுதி வரும்? விளங்கவே இல்லை, அப்புறம் உறுதியும் வராது. என்னென்ன தெரியலன்னா எப்படி அதை நம்புகிறாங்க? நம்பவே இல்லை, அப்புறம் அதை சொல்லவும் இல்லை, அதுக்கு உள்ள எந்த பயனும் இல்லை. அதனால தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் உத வாங்குறாங்க, அடி வாங்குறாங்கன்னா களிமா இல்லை. என்ன இல்லை? களிமா இல்லை. அல்லாஹ் விளங்கலை. எங்கே பார்த்தாலும் முஸ்லீமுக்கு உத, அடி, பிரச்சனை. காரணம் என்ன? பொய் பித்தலாட்டம் முஸ்லீம்கள்ட்ட தான் நிறைஞ்சு கிடக்குது. அதனால தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அல்லாஹ் தான் அடிக்கிறான், அல்லாஹ் தான் கஷ்டத்தை கொடுக்குறான், அல்லாஹ் தான் முசீபத்தை கொடுக்குறான். எதுக்காக? முஸ்லீமாக இல்லை, முஸ்லீம் இடத்தில் களிமா இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. முஸ்லீம் களிமாவில் வந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? தூக்கி பிடிப்பான். ஒருத்தனும் நெருங்க முடியாது. என்னுடைய கோட்டைக்குள்ள வந்து விட்டான். என்ன செஞ்சிட்டான்? என் கோட்டைக்குள்ள வந்துட்டான். களிமாவை சொன்னவன் என்ன செஞ்சிட்டான்? என் கோட்டைக்குள்ள வந்து. எப்படி அது மற்றவருடைய பிரச்சனை முசீபத் எப்படி வரும்? யாரும் கை வைக்க முடியாது, நெருங்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் தஆலா இந்த களிமாவை உயர்த்தியே தீருவான். இந்த களிமா எல்லா மக்களுக்கும் போய் சேரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மிடமிருந்து முழு உலகத்துக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். நாம் விளங்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.